ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி 5th லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் எடையை ஒப்பிட்டு லேசானதிலிருந்து கனமானவற்றிற்கு 1, 2, 3 என வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எடை வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதாவது எடை அதிகமாக இருக்கக்கூடியது, அதுக்கடுத்த எடை அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே பேட் இருக்கா, இந்த பேட் தான் அதிக எடை உடையது. இதில் 3லையும் இங்கே பேட்டு, பந்து, பென்சில் கொடுத்துருக்காங்களா? இந்த பேட் தான் அதிக எடை, அது பால் வந்து அதுக்கடுத்து பென்சில். நம்ம தூக்கி பார்த்தாலே நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக எடை இருக்கும். அடுத்து மாம்பழம், அடுத்து கொய்யாப்பழம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருட்களை தராசில் வைக்கும் பொழுது தட்டி கீழே செல்லும் எனில் அப்பொருளுக்கு கீழே பார்க்குற மாதிரி ஆரோ மார்க் போடணும். மேலே செல்லும் எனில் அப்பொருளுக்கு மேலே பார்க்குற மாதிரி ஆரோ மார்க் போடணும். பாருங்கள், இந்த பொருள் பப்பாளி, இங்கே வந்து கொய்யா இருக்குது. பப்பாளியும் கொய்யாவும் தராசு தட்டில் வச்சோம் அப்படின்னா பப்பாளி வெயிட் அதிகம் தானேப்பா, அப்போ அது வந்து கீழே செல்லும். கொய்யா வந்து வெயிட் இது பப்பாளியை காட்டிலையும் கொஞ்சம் கம்மி, அதனால் இந்த தட்டு மேலே செல்லும். சரிங்களா? அதனால் மேலே குறி போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கே பூசணிக்காய், இங்கே வந்து வெள்ளரிக்காய் இருக்குது. பூசணிக்காய் வந்து வெயிட் அதிகம், அதனால் கீழே போகிற மாதிரி வெயிட் இழுக்கும். வெள்ளரிக்காய் வந்து அந்த தராசு தட்டு மேலே போகிற மாதிரி அம்புக்குறி விட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள், பொருட்களை தராசில் வைத்த பின் அதன் நிலையை டிக் செய்க. இங்கே மாதுளம் பழம் இருக்குது, இங்கே தர்பூசணி பழம் இருக்குது. பாருங்கள், ரெண்டையுமே தராசு தட்டில் வச்சோம்னா அதோட வெயிட் எப்படி இருக்கும்? தர்பூசணி பழம் வந்து வெயிட்டாக இருக்கும், அதனால் கீழே இறங்கும். மாதுளம் பழம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், அதனால் அது தராசு தட்டு மேலே இருக்கும். அதே மாதிரி இங்கே முட்டைக்கோஸ், இங்கே கத்திரிக்காய். முட்டைக்கோஸ் தட்டு கீழே இறங்கும், கத்திரிக்காய் தட்டு மேலே ஏறும். அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், எடை கற்களுக்குரிய எடையை எழுதுக. இங்கே பாருங்கள், கிலோகிராம். நம்ம வந்து காய்கறி கடைக்கெலாம் போனால் எப்படிப்பா வாங்குவோம்? 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கிலோகிராம் கணக்கில் தானே வாங்குவோம். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா 1000 கிராம். சரிங்களா? 1 கிலோ அப்படின்னா கிராம் வந்து சின்னது, குட்டியுண்டாக இருக்கும். கிலோ வந்து அதிகமானது. சரிங்களா? அப்போ கிலோவை காட்டிலையும் கிராம் கொஞ்சம் தான். 1 கிலோ ஈக்குவல் டு 1000 கிராம். 5 கிலோன்னா 5000 கிராம். இங்கே 2 கிலோகிராம், அப்புறம் 1 கிலோகிராம் இருக்கா, ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 கூட்டல் 1 3 கிலோகிராம். இப்போ 3 கிலோகிராம்னா 3000 கிராம். அடுத்து பாருங்கள், கிலோகிராம் மற்றும் கிராம் அளவுகளில் வாங்கும் பொருட்களை பட்டியலிடுக. பாருங்கள், கிலோகிராமில் என்னென்ன வாங்குவோம்? காய்கறிகள் வாங்குவோம், பழங்கள், பருப்பு வகைகள், தானியங்கள், சர்க்கரை. இதெல்லாம் 1 கிலோ சர்க்கரை கொடுங்க, மாதுளை 1/2 கிலோ கொடுங்க, ஆப்பிள் 1/2 கிலோ கொடுங்க. இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள்லாம் வாங்குவோம்ல, இதெல்லாம் கிலோகிராமில் வாங்கக்கூடியது. கிராமில் சீரகம், மிளகு, இதெல்லாம் கிராம் கணக்கில் நம்ம வாங்குவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பொருட்கள்லாம் கிராம் கணக்கில் தான் வாங்குவோம். தங்கம், ஆபரண தங்கம். இப்போ கிராமில் பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி இதெல்லாம் கிராம் கணக்கில் நம்ம எடை போடலாம். சரிங்களா? இது மாதிரி சீரகம், மிளகு பவுடர், மஞ்சள் தூள், வெந்தயம் இதெல்லாம் கிராம் கணக்கில் நம்ம எடை போட்டு வாங்கலாம். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்கள், 1 கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் உள்ளன? 1000 கிராம். 2000 கிராம் என்பது எத்தனை கிலோகிராமிற்கு சமம்? 2 கிலோகிராம். அடுத்து 3 கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் உள்ளன? 3000 கிராம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னா 1 மீட்டர். ஏன்னா எல்லாமே கிலோகிராம், கிராமில் இருக்குது, இது மீட்டரில் இருக்கிறது பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், கிலோகிராம் என்பதன் சுருங்கிய வடிவம் எது? கிராம். கிலோகிராமோட சுருங்கிய வடிவம் நம்ம பார்த்தோம்னா கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 3 கிலோகிராம் என்பது வந்து 3000 கிராம். 2000 கிராம் என்பது 2 கிலோகிராம். 5 கிலோகிராம் என்பது 5000 கிராம். 9000 கிராம் என்பது 9 கிலோகிராம். 8 கிலோகிராமில் 8000 கிராம்கள் உள்ளன. சரிங்களா? அந்த என்ன நம்பர் இருக்கோ அதில் 1000ஆல் பெருக்கிறணும். ஓகேவாப்பா? அப்புறம் கிராம் என்பதன் சுருங்கிய வடிவம் சென்டிகிராம். சரிங்களா? அடுத்து கிலோ என்பதன் கிலோகிராம் என்பதன் சுருங்கிய வடிவம் கிராம், கிராம் என்பதன் சுருங்கிய வடிவம் சென்டிகிராம். அடுத்து பாருங்கள், மோகனா 5 கிலோகிராம் சர்க்கரை வாங்க கடைக்கு சென்றாள். பின்வரும் எந்த பாக்கெட்டை அவள் வாங்க வேண்டும் அப்படின்னு. 5 கிலோகிராம்னா 5000 கிராம் பாக்கெட்டை தான் அவங்க வாங்க முடியும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, ராதா தான் வாங்கிய 2000 கிராம் எடையுள்ள மாதுளம் பழத்தின் எடையை சரிபார்க்க வேண்டுமெனில் கீழ்காணும் எந்த எடைக்கல்லை பயன்படுத்தி சரிபார்க்க முடியும்? 2000 கிராம்னா 2 கிலோகிராம் தானேப்பா, அப்போ இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், கடிகாரத்தை அதற்குரிய நேரத்தோடு பொறுத்துக. பாருங்கள், இங்கே கடிகாரம் டைம் பார்க்க தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், இது வந்து 3 மணி காமிக்குது. சின்ன முள் 3ல் இருக்குது, பெரிய முள் 12ல் இருக்குது. அப்போ டைம் என்னென்னா 3 மணி. இது வந்து 9 மணி. இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணி. இது வந்து 11 மணி. சரிங்களாப்பா?
அடுத்து பாருங்கள், இங்கே என்ன காட்டுதோ அதோட டைமை இங்கே மார்க் பண்ணணும். இங்கே 9 மணின்னு காட்டுதா, இங்கே வந்து 5 மணி, இது வந்து 3 மணி, இது 4 மணி, இது 12 மணி, இது 8 மணி, 10 மணி, 1 மணி, 2 மணி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கடிகாரம் காட்டும் மணியை வண்ணம் எடுக்க. இங்கே 3 மணி காட்டுச்சுன்னா 3 மணியில் கலர் பண்ணணும். இங்கே 1 மணினா 1 மணி கிட்ட. இது 9 மணி. இங்கே பார்த்தீங்கன்னா 12 மணி, இங்கே 11 மணி, இங்கே 6 மணி, இங்கே பார்த்தீங்கன்னா 2 மணி, இங்கே 10 மணி, இங்கே 5 மணி. அதாவது சின்ன முள் எதுக்கு இருக்கோ அதுதான் அந்த டைம். அதாவது எல்லா முள் பெரிய முள் எல்லாமே 12 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 5 மணி. இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக. 11 மணி அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. 9 மணி அப்படின்னா இந்த மாதிரி, அது சின்ன முள், இங்கே பெரிய முள், அந்த மாதிரி வரையணும். 1 மணி, இங்கே வந்து 6 மணி, இது வந்து 8 மணி, இது வந்து 10 மணி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பின்வரும் எண்களை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மற்றும் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என எழுதுக. இது கூட்டல் கணக்கு தான்ப்பா. 46 என்பது இரட்டை எண், 14 என்பது இரட்டை எண், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 60, 60 என்பதும் இரட்டை எண். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி கழித்து கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா. பாருங்கள், இதை ரெண்டையும் கழிக்கணும். 85 என்பது ஒற்றை எண், 69 என்பது ஒற்றை எண், 16 என்பது இரட்டை எண். இப்போ 5லேருந்து 9 கழிக்க முடியாது. ஸோ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கியிருக்கோம். 15லேருந்து 9 கழிச்சோம்னா 6, 7லேருந்து 6 கழிச்சா 1. சரிங்களா? இங்கே பாருங்கள், 4000 கிராம் என்பது எத்தனை கிலோகிராமிற்கு சமம் அப்படின்னா 4 கிலோகிராம். இங்கே 2 கிலோகிராம், அப்புறம் 1 கிலோகிராம் இருக்கா, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா 3 தானேப்பா. 3 கிலோகிராம் எத்தனை கிராமில் வரும்? 3000 கிராம். சரிங்களா? அடுத்து கடிகாரம் காட்டும் மணியை எழுதுக. என்ன டைம் காட்டுது? 5 மணி. அடுத்து 2 ஒற்றை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் இரட்டை எண். 2 ஒற்றை எண்களை கூட்டினாலும் சரி, 2 இரட்டை எண்களை கூட்டினாலும் இரட்டை எண் தான்ப்பா ஆன்சர். புரியுதுங்களா? ஒன்று மாறி மாறி, ஒரு ஒற்றை எண் ஒரு இரட்டை எண் இந்த மாதிரி மாறி மாறி வந்தால் அது ஒற்றை எண்ணா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நீ என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க? 2 இரட்டை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் இரட்டை எண். 2 இரட்டை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் இரட்டை எண். சரிங்களா? அடுத்து, ஒரு பையில் 2000 கிராம் கோதுமை வைக்க முடியும் எனில் 2 கிலோகிராம் கோதுமை வைக்க எத்தனை பைகள் தேவைப்படும்? இப்போ ஒரு 2000 கிராம்னாலும் 2 கிலோகிராம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? 2 கிலோகிராம் ஈக்குவல் டு 2000 கிராம் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ ரெண்டுமே ஒரே தான். அப்போ 2000 கிராமுக்கு ஒரு பை தேவை அப்படின்னா 2 கிலோகிராமுக்கும் ஒரே பை தான் தேவை. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கலா 4 கிலோகிராம் திராட்சை வாங்கினாள், அமுதன் 400 கிராம் திராட்சை வாங்கினான். இச்சூழலுடன் தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடு. என்னதுன்னா, கலா அமுதனை விட அதிகமாக வாங்கினாள். ஆமாம் தானேப்பா? கலா 4 கிலோகிராம் வாங்கியிருக்கா, ஆனால் அமுதன் வந்து 400 கிராம் தான் வாங்கியிருக்கான். அப்போ அமுதனை காட்டிலையும் கலா வந்து அதிகமாக வாங்கியிருக்கா. அதான் கலா அமுதனை விட அதிகமாக வாங்கினாள். இதுதான் சரியானது. அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக. இங்கே 10 மணின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 10க்கு நேரம் நமக்கு டைம் வரையணும். அடுத்து, இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் எண் ஒற்றை எண். ஸோ நம்ம மாறி மாறி கூட்டினா அது ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒற்றை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழித்தால் கிடைக்கும் எண் அதுவும் ஒற்றை எண் தான். ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதில் பாருங்க, 5000 கிராம்னா 5 கிலோகிராம் தான். 8 கிலோகிராம் என்பது 8000 கிராம். 7 கிலோகிராம் என்பது 7000 கிராம். எல்லாமே சரிதான். ஆனால் 400 கிராம் என்பது 4 கிலோகிராம் போட்டிருக்காங்களே, தப்பு. 4000 கிராம்னா தான் 4 கிலோகிராம். 400 என்பது கிலோகிராமில் வராது. அடுத்து பாருங்கள், 5 கிலோகிராம் 500 கிராம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 5500 கிராமாக எழுதலாம். சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 மணிக்கு ஏற்ற மாதிரி முட்களை நம்ம வரையணும். ஓகே குட்டீஸ், இப்போ இதோட வீடியோ இதோட முடிஞ்சு. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ்.